தற்போ தற்போது கிடைத்த அண்மை செய்தி. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை பணி தொடங்கியுள்ளது. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அக்பர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் அக்பர். அங்கு தற்போது வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட்டு வருகின்றது. அங்கு எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன? எத்தனை சுற்றுகளாக இந்த வாக்கு எண்ணிக்கை பணி நடைபெற உள்ளது? வணக்கம் கற்பகம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது 20 சுற்றுகளாக 14 மேசைகளில் வாக்கு எண்ணிக்கை பணி தொடங்கியுள்ளது. முதலாவதாக தபால் வாக்கு எண்ணிக்கை துவங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 10ஆம் தேதி 276 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்றது. இத்தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளராக அன்புமணி, நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மருத்துவர் அபிநயா உட்பட 29 வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டனர். இத்தொகுதியில் மொத்தம் உள்ள 2,37,031 வாக்காளர்களில் ஆண் வாக்காளர்கள் 95,536 பேரும், பெண் வாக்காளர்கள் 99,944 பேரும், மூன்றாம் பாலினத்தர் 15 பேர் என மொத்தம் 1,95,495 பேர் வாக்களித்தனர். வாக்குப்பதிவு சதவீதமானது 82.47 ஆகும். அதனைத் தொடர்ந்து தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், விவிபேட் கருவிகள் அனைத்தும் பாதுகாப்பாக வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்போடு சீல் வைக்கப்பட்டிருந்தது. வாக்கு எண்ணிக்கையானது தற்போது துவங்கியுள்ள நிலையில் காலை 6 மணி முதல் வாக்கு எண்ணும் அலுவலர்கள் 150 பேர், வேட்பாளர்களின் முகவர்கள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தற்போது தபால் வாக்குகள் 2 மேசைகளில் எண்ணும் பணி துவங்கியுள்ளது. அதன் பிறகு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையின் சீல் அகற்றப்பட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கை முழுவதும் கண்காணிக்க சிசிடிவி பொருத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வாக்கு எண்ணிக்கையை முழுவதுமாக வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. வாக்கு எண்ணும் அறையை சுற்றிலும் இரும்பு கம்பிகளால் வேலி போடப்பட்டுள்ளது. அதன் வெளியே நின்று வேட்பாளர்கள் அவர்களது முகவர்கள் வாக்கு எண்ணிக்கையை நேரடியாக பார்க்கவும் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க போலீசார் 1200 பேரும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் 24 பேரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேர்தல் அலுவலர்கள், முகவர்கள் உட்பட அனைவரும் சோதனைக்கு பிறகே உள்ள அனுமதிக்கப்பட்டனர். யாரும் செல்போன், கேமரா, ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சாதனங்களை கொண்டு செல்ல முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தபால் வாக்குப்பதிவு என்னும் பணியானது துவங்கியுள்ளது. கற்பகம். அக்பர், இதன் முன்னிலை நிலவரம் எப்போது தெரிய வரும்? கூடுதல் விவரங்கள். முன்னிலையை பொறுத்தவரை இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். தபால் வாக்குகள் என்பதால் இன்னும் சற்று நேரத்தில் தபால் வாக்குகளில் முன்னிலை யார் என்பது குறித்து விவரம் முழுமையாக தெரிவிக்கப்படும்.